நம்பர் 4, நான்காவதாக இந்த கடன் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸோ 1 ராஜாக்களில் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு இளம் தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனுடைய தீர்க்கதரிசியாய் அவனை அபிஷேகித்து அவனை ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவரை அனுப்பிவிடுறார். ஆனால் ஆண்டவர் ஊழியத்திற்காக அனுப்பிவிடும்போது, நீ அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, உன் மூலமாக நான் நிறைய அற்புதங்களை செய்வேன். ஆனாலும் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ போனியா, போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு நீ நான் சொல்கிற வழியாக நீ வந்து சேர்ந்துரு, நீ வேற எங்கேயுமே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் போகும்போதே சொல்லி அனுப்பினார். நம்ம ஆண்டவர் தான் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாற மாட்டார். இவன் அதே மாதிரி போகிறான். அங்கே போனோன்னு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. பலிபீடம் வெடிச்சு சிதறது, கை நின்றுது. அவங்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்த உடனே அந்த ராஜாவினிடத்திலே இருக்கிற 2 பேர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயசான தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க. அவங்க போய் தன்னுடைய அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, நீங்க என்ன பெரிய தீர்க்கதரிசி, அவன் சின்ன வயசு ஆனா போட்டு கலக்குன்னு கலக்குறாரு, என்ன மிராக்கல், கை நீட்டுனா அப்படி நடக்குது, பலிபீடம் வெடிச்சு சதறதுன்னா அவங்க அப்பாட்ட அப்படியே பெரிய புகழ்ச்சியா சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசை, அவரை எப்படியாவது வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை. அதான் எல்லாருக்கும் வர்ற ஆசை தானே. இது ஊழியக்காரங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் ஊழியக்காரங்களுடைய ஊழியம் வந்து நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அவங்க மேலே அன்பு ரொம்ப அதிகமாக வச்சு அவங்கள தப்பாக நிறைய நடத்துகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லது தான் செய்வாங்க பாஸ்டருக்கு, ஆனால் ஊழியக்காரனை பொறுத்த அளவில் யாருமே மற்றவங்க யாருமே அவங்கள பாசம் காமிக்க முடியாது. லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் ஆண்டவர் மட்டும்தான். அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க, நிறைய பேர் நானும் நேசிக்கிறேன், நிறைய பேருக்கு பிள்ளையா, நிறைய பேருக்கு சகோதரனா, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் அதிகமாக நீங்கள் நேசிச்சிட முடியாது. ஒரு லிமிட்டு ஓகே. ஏன் அப்படின்னா எங்களை கேர் எடுக்கிறது, எங்களை அதிகமாக நடத்துறது கர்த்தர் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தீர்க்கதரிசி வந்து அப்படி நினைச்சது தப்பு இல்லை. ஆனால் அவடத்துல வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல வைங்களேன். ஆனால் இவர் சொல்லிட்டார், இல்லை ஏசப்பா வந்து என்னை வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது, என்னை வந்துடணும்னு சொல்லிட்டாரு, நான் போகணும் அப்படின்னு. இவர் கூப்பிட்டு வராததுனால அதான் அந்த அன்பின் மிகுதியில் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடா இப்போதான் ஏசப்பா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்னை கண்டிப்பாக சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். சில நேரத்தில் மற்றவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு நம்ம பொய் சொல்றதுக்கு நடத்தும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. பொய் சொன்ன உடனே இவரை நம்பிட்டு போவார். போய் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம் கொன்றும். சோ வயதான ஒரு தீர்க்கதரிசி தன்னை அழைக்கிறாரே என்று சொல்லி அவர் மேல கொண்ட அந்த பரிதாபம் அவரை தன்னுடைய உயிரையே எடுத்துருச்சு. சோ நம்பர் 4, நான்காவதாக, நீங்கள் தேவனை விட மனிதர்களிடத்திலே காண்பித்த பரிதாபம் இன்னைக்கு உங்களை எங்க நிறுத்திச்சுன்னா கடன்காரங்களா கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. பிரதர், நீங்க கடன் வாங்கினது தப்பு. பிரதர், சிஸ்டர், நீங்க கடன் வாங்கினது தப்பு. சிஸ்டர், ஏன் தெரியுமா? நீங்க கடன் வாங்கி நீங்க சாப்பிடல, நீங்க கடன் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்க கடன் வாங்கி நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணல, நீங்க கடன் வாங்கி கார்ல போகல, பங்களாவுல போகல. ஆனா நீங்க கடன் வாங்கினது எதுக்காக கடன் வாங்கினீங்க தெரியுமா? ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை நேசிக்காத ஏதோ ஒரு மனிதன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு பரிதாபப்பட்டு பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே கூட ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். நான் கண்கூடா பார்த்தேன். ஒரு 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 லேடி அவங்களுக்கு கடனை வாங்கி கொடுக்குறாங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அந்த கடன் வாங்கி கொடுத்த நபர் இவங்களை டார்ச்சர் பண்ணி இவங்க 2 பேரும் ஒல்லி ஆயிட்டாங்க. இருந்த காரை வித்துட்டாங்க, பைக்கில் வர்றாங்க. அதே ஸ்கூலில் அதே இடத்துல இவங்க வாங்கி கொடுத்த அந்த 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 லேடி வர்றாங்க, காரில் வர்றாங்க, கெத்தா வர்றாங்க. இவங்க ஒல்லியாகி இவங்க வாங்கி கொடுத்தது இவங்க ஜாமீன் முண்டு வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நடந்தது விடட்டும். இனி 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 கர்த்தர் அப்படிப்பட்டதை வைக்க மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கொஞ்சமாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கு. நிறைய பேர் கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, மற்றவங்க மேல பரிதாபப்பட்டு, நான் சொல்றேன், சொந்த சகோதரன் மேல கூட நீங்க ஆண்டவரை விட பரிதாபப்பட முடியாது. சொந்த சகோதரன் கஷ்டப்படுறான், சொந்த சகோதரி கஷ்டப்படுறா, சொந்த சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்துல அன்பு கூறுவான்னு பைபிள் சொன்ன உடனே ஐயோ பாஸ்டர், நான் சொல்றேன் அன்பு கூறணும். அன்பு கூறுறது ஆண்டவர் உங்களை நேசிக்க சொல்றாரு. ஆனா ஆண்டவரே செய்யாத ஒன்ன நம்ம செய்ய முடியாது. நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு மிச்சம் இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்லை, உங்களுக்கு நிறைய இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கே இல்லாத போது இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறது, அது ஆண்டவரை விட நீங்க அதிகமான பரிதாபம் காண்பிக்கிறீங்க. கர்த்தரை விட பரிதாபம் காண்பிக்கிறீங்க. நம்ம திருச்சபைக்கு ஒரு சிஸ்டர் அழுகையோடு வந்தாங்க. அப்படியே தலையில் அடிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் கேட்ட, பாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தம்பி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டான். போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு. அவனை ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். அவங்க மனைவி என்கிட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்க கணவனார் இடத்துல போய் கேட்டேன், இந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா, நம்ம எதை வச்சு நம்ம கொடுப்போம், அதனால விட்டுரு, அவங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்குவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னாரு. ஆனா என் தம்பி மேல வச்ச பாசத்தினால நான் ஒன்று பண்ணேன். எங்க கணவனாருக்கு தெரியாம எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து அந்த மனைவி கையில கொடுத்து, இதை வச்சு நீ பணத்தை எடுத்து தம்பி வெளியே 2 மாசத்துக்குள்ளே எனக்கு திருப்பி கொடுத்துரு, அவருக்கு தெரியாம இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். என் தம்பி வந்துட்டான் வெளியே. 2 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 3வது வருஷம். இன்னும் என் தம்பி பத்திரத்தை திருப்பி எனக்கு கொடுக்கல. இப்ப கேட்டா அவன் உன் பாடு அப்படின்னு சொல்றான். என் கணவனார் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பத்திரத்தை கேட்கிறாரு. நான் பத்திரத்தை எப்படி சொல்லுவேன்னே தெரில. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா என் கணவனார் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அழுதாங்க. உங்க தம்பிகிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா, என் தம்பிகிட்ட கேட்டேன் பாஸ்டர், ஆனா அவன் கையை விரிச்சிட்டான். அவன் என்ன திட்டுறான், அவன் மேல பரிதாபம் காமிச்சேன். கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறணும், உதவிகள் நிறைய பேருக்கு செய்யணும். ஆனா அதே நேரத்தில் கடவுளை விட இரக்கம் பாராட்டி ஆண்டவர் செய்யாத ஒன்ன, உங்களுக்கு கொடுக்காத ஒன்ன, நான் சொல்றேன், இன்னொருத்தருக்கு ஒரு உதவியை நீங்க செய்ய வேண்டியதா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் கையில. உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் செய்யணும்னு சொல்லுவார். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா உங்க கையில கொடுத்துட்டு நீ போய் செய் மகளே அப்படின்னு சொல்லுவார். நீங்க செய்யலைன்னா தப்பு. ஆனா அதே நேரத்தில் உங்க கையில அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்ன உங்க கையில ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நோ நோ, உங்க கையில கொடுக்கல, உங்க கையில கொடுக்கல அப்படின்னா நீங்க செய்யணும்னு நினைக்கல, கர்த்தரே செய்யணும்னு நினைக்கிறார். அதை ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் கடன் வாங்கினது தப்பு. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கடன் வாங்கினது ஆண்டவரை விட அதிகமாக பரிதாபம் காமிச்சு தான் கடன் வாங்கினீங்க.
சொல்லுங்க அப்பாவை பார்த்து, தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே. ஸோ நம்பர் 5 வாசிக்கலாம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எண்ணாகமம் 22வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பிலேயாமிடத்திற்கு வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போராரின் குமாரனாகிய பாலாக்கு என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வருகிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்கள் என்னை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றார். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலையிலே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். இந்த சம்பவத்தை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. அப்படின்னா இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி உங்களுக்கு பலருக்கு தெரியும். இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பாலாக்கு வந்து ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், வந்து சபிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டவரே வாலண்டியராக பேசுகிறார். யார்ப்பா அவங்க கூட வந்திருக்கிறது, இந்த மாதிரி பிலேயாம் அனுப்பிவிட்ட ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம், அவன் கூட நீ போகாத, அந்த ஜனங்களை சபிக்கவும் முடியாது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லிட்டார். இவரும் அதே போல அந்த கூட்டத்தில் போய் நான் வர முடியாது, ஆண்டவர் என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு, அனுப்பி விட்டார். ஆனால் பாலாக்கு வந்து இந்த பிலேயாமுக்கு ஆசை காமிக்கிறான். உனக்கு அதை தந்துடுவேன், உனக்கு இதை தருவேன், உனக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆசையை காமிச்சு ஆசையை தூண்டி, ஏற்கனவே ஒரு டைம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டார். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறணும், அவ்வளோதான். அதை திரும்ப 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 உங்க மனசுக்குள்ள அந்த ஆசையை வச்சுட்டு, ஆண்டவரே மாற மாட்டீரோ, ஆண்டவரே செய்ய மாட்டீரோ அப்படின்னு கேட்குற மாதிரி ரெண்டாவது டைம் ஒரு டைம் கேட்குறேன், ஆண்டவரை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சரி போ, சரி போ போன்னு சொன்ன ஆண்டவருக்கு வந்து பயங்கரமான கோவம். அதான் பொதுவாக வந்து கணவன் மனைவியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா கணவனார் சொல்லு வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவார, திரும்ப இவங்க மேலே ஆசை வச்சோன்னா இல்லை 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 அப்படின்னு பேசணுன்னா சரி 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 போய் தொலை அப்படின்னு சொன்னாலும் இவருடைய மனசுக்குள்ள சே நம்ம ஃபீலே புரிஞ்சுக்கல பாரு அப்படின்னு சிலர் நினைப்பாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவரும் தீர்க்கதரிசியை அவ்வளவு நேசிச்சார். அவ்வளவு நேசிச்சதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்டே நீ போக வேணான்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. திரும்ப 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 ஆண்டவரிடத்துல போய் கேட்டதுனால ஆண்டவர் வந்து கோபமா தான் சொல்றாரு, சரி போ அப்படின்னாரு. ஆனா போற வழியில ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. இத்தனையும் தாண்டிட்டு தான் மனசின் மேல இருந்த அந்த பொருளாசையினால சபிக்கிறதுக்காக போய் நின்னான். சோ கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, நிறைய பேர் கடன் வாங்குறதற்கு காரணம் நீங்க ஆசை கொண்டதுனால தான். உங்க ஆசைகள் தான், உங்க ஆசை தான் நிறைய நேரத்தில் கடன் வாங்க வச்சிருச்சு. யாரோ ஒருத்தர் உங்களை ஆசை காமிச்சாங்க, உனக்கு அதை தர்றேன், உனக்கு இதை தர்றேன், இத்தனை 5 ரூபா போட்டேன்னா 10 ரூபா வரும், 10 ரூபா போட்டேன்னா 100 ரூபாய் வரும், 100 ரூபாய் 200 ரூபாய் மாறிடும். கவனிங்கள், இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிங்கள், லாட்டரி சீட்டுனால வருகிற பணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். அதே போல இப்ப நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் மறக்காமல் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் வெளியே வர முடியுமோ வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துருங்க. ஏன் அப்படின்னா,
அந்த பணம் உழைக்கிற பணம் அல்ல. அது எப்படிப்பட்ட சூதாட்டத்திலேயோ எதுல நடக்குதுன்னே தெரியாது. பணத்தை 10 லட்சம் ரூபாயை போட்டுட்டு இது பெருகுமா 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 பெருகுமான்னு சொல்லி நிறைய பேர் அதுவும் லாட்ரி சீட்டும் ஒன்று தான். என்னை பொறுத்த அளவில் ஷேர் மார்க்கெட்டும் லாட்ரி சீட்டும் ஒன்று தாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, ஞானமாக இருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அது வேற. அது என்னன்னா அந்த ஆசை காமிக்கிறது தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேரை கடனுக்குள்ள எப்படி தள்ளுறாங்கன்னா ஆசையை காமிச்சிடுறாங்க, ஆசையை தூண்டி விடுறாங்க. அந்த ஆசைக்கு அடிமையான நிறைய பேர் கடன்காரர்களாய் மாறிடுறாங்க. இல்லை, போதும் என்கிற மனதுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தரிசனம் தேவைதான், ஆனால் ஆசை தேவையில்லை. தரிசனம் இருக்கும், நான் வளரணும், நான் பெரிய ஆளா ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தணும், இது தரிசனம். நீ உன் தரிசனத்தினுடைய விரிவாக்கு, எல்லைகள் விரிவாக்கட்டும், நிறைய செய்யணும்னு ஆசைப்படுங்க, அதெல்லாம் தப்பில்லை. ஆனா பேராசை, பண ஆசை, யாரோ ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, ஆண்டவரே உண்மை அப்படிதான்ப்பா, எனக்கு நிறைய ஆசை, யாரோ எனக்கு ஆசையை காமிச்சிட்டாங்க, அதனாலதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 6, 6வது ஏன் கடன் வாங்கினது தப்பு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம எடுக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்கே இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த சவுல் ராஜா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எப்பா நீ இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாடம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது. பொதுவாகவே இந்த சவுல் ராஜா, நீங்கள் இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, பொதுவாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, பில்லிசூனியக்காரர்களை நீ பக்கத்திலேயே வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யாத்திராகமும் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது எழுதப்பட்டிருக்கும். யாத்திராகமும் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சட்டம் என்னன்னா, சூனியம் பார்க்கிறவங்கள நீ உயிரோட கூட வைக்க கூடாது, உன் தேசத்தில் அவங்க இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த சவுல் ராஜா ராஜ்யபாரம் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய செஞ்சாலும், ஆனா கடைசியில இவர் யாருக்கு முன்னாடி போய் நின்னார்னா, சூனியக்காரி அம்மாவுக்கு முன்னாடி தான் போய் நின்னார். சோ ஞானமாய ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தர் சமூகத்தில் நின்றுப்பாருன்னா ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆண்டவர் பேசியிருப்பாரு, ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, அவருடைய ஜீவனாவது நல்லா இருந்திருக்கும். ஆனா ஞானமே இல்லாம எந்த சூனியக்காரியை உயிரோட வைக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லி ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சூனியக்காரியை அழிச்சாரோ, அதே மனுஷன் சூனியக்காரி இடத்துல போய் நின்னாங்க. கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, நீங்க ஞானத்தோட அல்ல, நீங்க ஞானம் இல்லாதவர்களாய் இருந்ததுனாலதான் கடன் வாங்கினீங்க. உங்க ஞான குறைவு. நீங்க ஞானமா இருந்திருந்தீங்கன்னா அந்த கடன்ல போய் வாங்கியிருக்க மாட்டீங்க. சோ ஆண்டவரே, நான் ஞானத்துல குறைவுள்ளவன். நம்பர் 7, கடைசியா கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை.
2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தார். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இதை குறித்து நான் பல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீதினுடைய மகன் அம்னோன், வேதம் சொல்லுகிறது, இந்த அம்னோனுக்கு ஒரு சிநேகிதன். இந்த சிநேகிதனை குறித்து வேதம் சொல்லுது, அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த அம்னோனுக்கு தன்னுடைய சகோதரி மேல மோகம் வருது, இச்சை வருது. இந்த இச்சை வந்த உடனேயே தன்னுடைய உடம்பு அவனுக்கு மெலிஞ்சு போகுது. உடனே அவனுடைய ஃப்ரெண்டு அவன் கேட்குறான், என்னாச்சுடா நீ அடிக்கடி இப்படி மெலிஞ்சே போயிட்டு இருக்கிறிய, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் தன்னுடைய நண்பனிடத்தில் ஓப்பனாக சொல்கிறான், இந்த மாதிரி தான்டா நான் அவன் மேலே ஆசை வச்சிருக்கிறேன், அதனால தான் என் உடம்பு மெலிஞ்சு போகுது. உடனே அந்த தந்திரவாதியான அந்த யோனதாப் இந்த அம்னோனை தவறா வழி நடத்திடுவான், ராங்கா நடத்திடுவான். அவன் குணப்படாதவன். வேதமே சொல்லுகிறது அவன் மகா தந்திரவாதி, அவன் மோசமானவன், அவன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளு, அவனுக்கு ஆண்டவர் பயமே இல்லை. கவனிங்க, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கடனிலே சிக்கி இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, உங்களை யாரோ ஒருத்த தவறாய் வழி நடத்தி இருக்கிறார்கள். தவறா வழி நடத்தி இருக்கிறாங்க. கடன் வாங்கினது ஏன் தப்பு தெரியுமா பிரதர்? உங்களை சரியா வழி நடத்துகிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் திருச்சபையில தெரியும். இந்த குழு இருக்கு பாருங்களேன், இந்த குழுவுல பணம் எடுக்கிறது, சகோதரிகள் இதுல நிறைய ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சகோதரிய எத்தனை லட்சம் ரூபாய் எடுக்க சொல்லி இவங்க நிறைய பேருக்கு ஜாமீன் நிக்க சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. தவறான வழி நடத்துது. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, வாங்கடா ஈஸியாக கிடைக்குதுடா. அவன் சொல்லி நம்பி அவங்கள்ட்ட போய் 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து தவறான ஒரு வழி நடத்துதலுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், என்னை கைட் பண்ணிட்டாங்க, என்னை அந்த மனுஷன் தவறா வழி நடத்திட்டான், நான் இன்னைக்கு கடன் வாங்கியிருக்க மாட்டேன், ஆனால் அவன் ரொம்ப எனக்கு சொன்னான், அது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னா இன்னைக்கு நான் சிக்கிட்டேன். ஆண்டவர் வேற ஒண்ணுமே உங்களிடத்துல கேட்கல. இந்த ஃபர்ஸ்ட் நாள் கடன் பிரச்சனையினுடைய நிரந்தர தீர்வு இந்த ஜெபத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒன்று கேட்குறேன். பிரதர், சிஸ்டர், ப்ளீஸ் கடன் வாங்குறத தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 காரணங்கள் இருக்கலாம். பாஸ்டர், நீங்க என்ன பார்த்து கூட என் மேல கோபமா கூட சொல்லலாம், என்ன பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான்லாம் வாங்குற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? இன்னைக்கு என் பிள்ளைய உயிரோட பார்த்திருக்க முடியாது, இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க முடியாது. 1000 காரணம் நீங்க சொன்னாலும், இப்போ உங்கள்கிட்ட 7 காரியத்தை சொன்னேன், இந்த 7 காரியத்துல ஏதோ ஒண்ணுனால தான் நீங்க இந்த கடனை வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த 7 காரியத்தோட ஒப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு, அப்ப தெரியும். தப்பு தானே? தப்பு தானே? முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு இல்லைன்னா எழுப்பி நின்றுட்டு இன்னைக்கு தப்புன்னு ஒப்பு கொடுத்தாலே அடுத்த நிமிஷத்துல ஆண்டவரை பொறுத்த அளவில் கவனிங்க, ஏசப்பாவை பொறுத்த அளவில் யார் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, நிரூபிக்கிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தப்புன்னு சொல்லுங்க, அடுத்த நேரத்துல அடுத்த நிமிஷத்துல உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணவே மாட்டார், ஹெல்ப் பண்ணவே மாட்டார். நான் என்ன தப்புன்னு கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் தன்னை நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கோபம் அவன் மேல இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சான், யார் அவ கிட்டத்தட்ட 9 மாசம் பக்கத்துல அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு நல்லவனா தான் வாழ்ந்துட்டு இருந்தான், எல்லாருக்கும் முன்னாடியும் ராஜாவா தான் இருந்தான். அவன் மனசாட்சி குத்தவே இல்லை. 9 மாசம் பக்கத்துல ஜாலியா தான் இருந்தான்.
ஏன் அப்படின்னா ராஜாக்கள் செய்யாததான் நான் செஞ்சுட்டேன். ராஜாக்கள் 10 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, 20 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தனக்குள்ளேயே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உள்ளத்தை கொண்டு வந்துட்டான். நிறைய பேர் இன்னைக்கு பெரிய செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பிசாசு உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு மிகப்பெரிய விதை என்னன்னா, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு சொல்லாததுதான். மிகப்பெரிய தந்திரசாலி. தப்புன்னு சொல்லல அப்படின்னா அதான் நியாயப்படுத்துறோம். என்ன யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன். இல்ல இல்ல, ஆண்டவரை பொறுத்த அளவில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தப்புன்னு சொல்லணும். அதற்கு பிறகு இந்த தாவீது மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு 51வது சங்கீதத்தை எழுதுறாரு. ஆண்டவர் திரும்பவும் அவனை தூக்கி எடுக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த கடன் வாங்கினது தப்புன்னு நீங்க சொல்லி அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, நீங்க முழு மனதோட தப்புதாப்பா தப்புதாப்பா சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கணும்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சாட்சியா நிறுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய கை நிறைய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல வாசிச்சது மாதிரி நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் கடன் கொடுக்க வைப்பார். ஆண்டவர் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வைப்பார். இது நடக்கும். இந்த 7 நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நானாகவே வந்திருக்கீரே, பிரசனத்தில் வந்து நிற்கிற. சொல்லுவோம், நானாகவே வந்திருக்கிறே, பிரசனத்தில் வந்திருக்கிறே. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. சொல்லு, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், ஒப்பு கொடுங்க பிரதர், சிஸ்டர் ஒப்பு கொடுங்க சிஸ்டர். ஆண்டவருடைய சமூகத்தில் தப்புதான் ஆண்டவரே. நீங்க அறிக்கை செய்ய கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வருது. நிரூபிக்காதீங்க. இதுவரைக்கும் நிரூபிச்சுட்டா இருந்தீங்க, அதனாலதான் ஆண்டவரால உங்களை தூக்கி எடுக்க முடியல. இதுவரைக்கும் நான் செஞ்சதுல என்ன தப்பு, அது தவறாவே உங்களுக்கு தெரியல. இல்ல உங்களோட அது முடியட்டும். இனி உங்க சந்ததி அதை தொடக்கூடாது, உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. உங்க அப்பா கடன்காரரா இருந்தாரு, உங்க அம்மா கடன்காரங்களா இருந்தாங்க, உங்க பாட்டி தாத்தா கடன்காரங்களா இருந்தாங்க. ஆனா இனி உங்க வம்சம் அதை தொடரக்கூடாது. கையை உயர்த்தி ஏசப்பா அது சொல்லுங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. தப்புதாண்டவரே, கடன் வாங்குறது தப்புதாப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, தப்புதாண்டவரே.
ஒரு விசை கூட சொல்லுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். ஓ, நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நான் வீணா. அப்பா, இப்ப என் சகோதரனை தூக்கி எடுங்கப்பா, இப்ப என் சகோதரிய தூக்கி எடுங்கப்பா. தப்புதான்னு சொல்லும் போதே, மன்னிப்பு கேட்கும் போதே, அப்பா இதுவரைக்கும் நிரூபிச்சிட்டு இருந்தது உண்மைதான்ப்பா, இனி நிரூபிக்காத போதே உங்க கரம் தூக்கி எடுக்கட்டும். சாட்சி சொல்லணும்ப்பா, சாட்சி சொல்லணும்ப்பா. அப்பா, எத்தனை பேர் கலக்கத்தோடு இருக்கிறாங்க, அவங்க கண்ணீரின் வாழ்க்கையை பாருங்கப்பா. அந்த கடனினால எத்தனை அவமானத்தை சந்திக்கிறாங்க, நிந்தைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு மனசுல ஆறுதலே இல்லை. இப்போ இந்த ஜெபத்தை கலந்து கொள்ளும் போதே அந்த சமாதானம் அவங்கள தேடி வரட்டும், தேடி வரட்டும். இறங்கும் 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 இறங்குவோப்பா, இறங்குவோப்பா இயேசுவே, இறங்கும் 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 இறங்கும். நீர் இறங்கும், நீர் இறங்கும், நீர் இறங்கும், இறங்குமப்பா. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். லௌதாரம் கனது நகர சீத்தலோர போதன ಶೌಕುರುಂ ತಲೋರಮೋರಡೇರತ್ಯೇಲರಾವ್ ಗುರೋದರ ಶೌಕುಲೋಂ ದರೇಲಂ ತುರೋರೋರೋರೋಡರೇದರಮ. நன்றி நன்றி, தேங்க்யூ. இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்தில் தொடர்ந்து நம்ம முன்னேறிட்டே இருப்போம். தேசம் சந்திக்க போகிற ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஊழியம் முன்னணியில் நிற்கணும். எங்களை பலப்படுத்துங்க. இந்த 7 நாட்களும் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு தேவையான பலன், தேவையான வசதிகள் சகலத்தை நீங்க தாங்க. என் கூட இடைவிடாமல் உழைக்கிற மகன்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, அவங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கட்டும்ப்பா. உங்க திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கூட இரும். என் பிள்ளைகள் எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும்ப்பா. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையுடைய மீட்டிங் லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்துக்கணும், அவங்களுக்கு தெரியணும்ப்பா. இது போய் சேரட்டும், ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் சேரட்டும், பட்டணங்களுக்கு போய் சேரட்டும், கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேரட்டும்பா, சேரட்டும்பா. உங்க கிருபை தாங்கிட்டு கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இதில் கலந்து கொள்ள செய்யுங்க. ஆண்டவரும் கொடுப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்.